ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஹான்ஸ் ஆர்கானிக் கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நித்திய மல்லிகை பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நித்திய மல்லினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதோட வளர்ப்பை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த செடி வளர்க்குறதுல இருக்குது. இப்போ நான் காமிக்கிற இந்த செடி பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. அடுத்து இது அதுலேருந்து எடுக்கக்கூடிய கட்டிங்ஸு. இதுவுமே அதுலேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான். இப்படியே நம்ம ஒரு செடி இல்லை 10 தொட்டியாக கூட மாற்றலாம். நித்திய மல்லிகை செடி பார்த்திங்கன்னா பராமரிப்பு ரொம்பவே கம்மி தான். டெய்லியுமே தண்ணி 2 வேளை ஊற்றணும். அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஊற்றணும். அதுக்கப்புறம் உரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் நம்ம வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், அது நம்ம டெய்லியுமே நல்ல தண்ணியில் நல்லா கலந்து கொடுக்கணும். அப்படியே கட்டியாக நம்ம அதை ஸ்ப்ரேவும் பண்ணக்கூடாது, ஊற்றவும் கூடாது. வேறு அழுகல் வரும். அதை நல்லா தண்ணியில் கலந்து இல்லை புளிக்க 2 நாள் புளிக்க வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம். மாவு அரைக்கிற தண்ணி, அப்புறம் உளுந்து தண்ணி, இந்த மாதிரி எல்லாமே இந்த செடிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நித்திய மல்லிகை செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது தான் கேட்குறீங்க. தரையில் வச்சா பிரச்சனையே இல்லை. தானாக அது கொடி ஏறி போயிடும். மழை காலத்தில் இன்னும் சூப்பராக வளரும். இப்போ நம்ம தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு தொட்டியில் கொஞ்சமாக மண் வச்சு நம்ம பெரிய ஈல்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா அதுக்கு பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான பழுத்த காம்பு இலைகளை பிச்சு போடணும். 6 மாதம் ஒரு முறைக்கு நம்ம செடியை ஃபுல்லாகவே கவ்வாது பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒட்டை செடியை கட் பண்ணி விடணும். அப்போ தான் துளிர் இலைகள்லாம் வரும். அடுத்து சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி செடி வாங்கியிருக்கோம், ஆனால் அந்த துளிர் இலைகள் எவ்வளோ நாளில் வளரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம செடி வாங்குறதுக்கு சீசன் இருக்குது. ஆடிப்பட்டம், தைப்பட்டம், இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சீசனில் வாங்கினீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வளர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்ல வெயிலில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். 1 மாதம் கூட எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அவ்வளோ நாள் இல்லைன்னா ஒரு 20 நாளாச்சும் ஆகும் அதுலேருந்து வெளில வர. சின்ன சின்ன துளிர் இலைகள்லாம் நம்ம டக்குன்னு பிச்சிடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப மென்மையாக இருக்கும். இப்போ நான் தொடர்றேன் பாருங்கள், அது டக்குன்னு ஒடிச்சுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அது வளரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை நம்ம கொடி ஏற்றி விடுறதோ இல்லை பூ பறிக்கிறதோ அப்புறம் தான் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இப்போ மழை காலம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சூப்பராக செடி வளர்க்கலாம். மல்லிகை பூவாக இருக்கட்டும், நம்ம நித்திய மல்லிகைன்னு இல்லை, எல்லா மல்லிகைப்பூவுமே சீசனுக்கு நல்லா பூக்கும். இந்த மல்லிகை நம்மளுக்கு டெய்லியுமே நல்லாவே பூக்கக்கூடிய பூ தான். இதில் பார்த்திங்கன்னா செண்டு செண்டாக அவ்வளோ அழகாக மொட்டுக்கள் விட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பால்கனியில் வளர்க்கலாமா அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பால்கனியில் ஏற்றி விடலாம். நிழலில் இருக்குது அப்படின்றதுனால பராமரிப்பு ரொம்ப ஈஸி. தண்ணி நீங்கள் அளவு கம்மி பண்ணிக்கணும். வெயிலில் இருக்குன்னும் போது தண்ணி நல்லா ஊற்றலாம். அதான் ஒரு சொம்ப அளவு ஊற்றிக்கலாம். ஆனால் நிழலில் இருக்குது அப்படின்னும் போது ஒரு 2 டம்ளர் தான் ஊற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல வளர்ச்சி வரணும் அப்படின்னா நல்ல உரங்கள் கொடுக்கணும். செடிங்களை நல்லா மெயின்டைன் பண்ணணும், கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி பழுத்த காம்புகளை பிச்சு போடணும். டெய்லியுமே நம்ம பூக்கள் பறிக்கணும். எல்லா செடியை விட ஜாதி மல்லிகை, நித்திய மல்லிகையோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அதை வளர்க்கணுன்ற ஆர்வமும் அதிகம். இந்த செடி கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள். நம்ம எப்படி கட்டிங்ஸ் பண்ணி இன்னொரு செடியாக மாற்றுறது, ஒரு 10 செடியாக கூட நம்ம வீட்டில் போட்டு வைக்கலாம். எப்படிலாம் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவை பாருங்கள். நன்றிகள்.